வணக்கம். நான் இளவரசி பி. ஜெயகாந்த். அஸ்வதி ஹாட் சிப்ஸோட இளவரசி ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிட்டோடையும் எம்டியாக இருக்கேன். நான் திருச்சூர் கேரளாவிலேருந்து வரேன். நான் ப்ராப்பர் மதுரை உசிலம்பட்டி என் ஊர். நாங்களோட பிஸ்னஸ் வந்து எப்படின்னா, வாழைக்காய் சிப்ஸ், அரிசி முறுக்கு, அதே மாதிரி பலாப்பழ சிப்ஸு, மரவள்ளி, நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ, அது மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸு, பீட்ரூட்டு, பாவக்காய் அப்படி ஐட்டம்ஸோட வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்டு தான் என்னோடய பிஸ்னஸ்ஸு. இதை வந்து நான் திருச்சூரில் வந்து ஒரு 6 அவுட்லெட் வச்சுருக்கேன். ஒரு 15 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன். நான் வந்து 18 வயசுலேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நாங்கள் பரம்பரையே முறுக்கு வியாபாரி தான். எங்கள் அப்பா தலையெல்லாம் சுமந்து நடந்து தான் இந்த முறுக்கை விற்றுட்டு இருந்தார். இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால நானும் இந்த பிஸ்னஸ்ஸு எனக்குன்னு ஒரு தொழிலுன்னு யோசிக்கையில் ஃபஸ்ட்டே எனக்கு யோசித்தது இந்த முறுக்கு வியாபாரம் தான். நானும் எங்கள் அப்பா மாதிரியே முறுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணி சின்ன பக்கத்தில் இருக்க கடைகளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு, அது மாதிரி பிக் பஸார், சிட்டி சென்டர் அப்படி பெரிய பெரிய கடைகளுக்கு நான் சப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே 2 வீடு, கடை அப்படி கொஞ்சம் வியாபாரம்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. திருச்சூருக்கு பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கெல்லாம் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி பிஸ்னஸ் நல்ல அளவில் டெவலப்மெண்ட் ஆச்சு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆசை வரும்ல, எப்படி பண்ணலாம், இனி நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கையில் நான் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்ததுனால என்னோடய ஒரு ஆசை வந்து எப்படின்னா, நான் சொந்தமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தொடங்கலாம், மற்ற சூப்பர் மார்க்கெட்லாம் இல்லாத மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்போவும் என் மண்டையில் முறுக்கு தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதனால நான் என் கடையில் சூப்பர் மார்க்கெட் வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்துச்சு. பக்கத்தில் ஃபுல்லாக கிளாஸ் கவுண்டர் மாதிரி போட்டுட்டு, பக்கத்தில் சூடான பப்ஸு, சாண்ட்விட்சு, பர்கர் அது மாதிரி இந்த ப்ரெட்டெல்லாம் இறங்குற மாதிரி, இந்த பக்கம் நம்ம சிப்ஸ் ஐட்டம் போடுற மாதிரி, இந்த சைடு வந்து நம்ம உளுந்த வடை, பருப்பு வடை, பஜ்ஜியெல்லாம் போட்டு சட்னியெல்லாம் கொடுத்து பண்ணுற மாதிரி, அப்படி 1 கிராம்ட கோல்டு தொட்டு இந்த இம்போர்ட் பண்ணுற ஸ்ப்ரே அது மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. ஒரு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தான் நம்ம அந்த அன்ன வரைக்கும் இருந்த 2 வீடோட பத்திரத்தில் அடமானம் வச்சு தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். பிஸ்னஸ் நல்லபடியாக க்ரோத் ஆச்சு. நாங்கள் கடைகளுக்கு 55 ஸ்டாஃப் என் சூப்பர் மார்க்கெட்லேயே இருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 18 மாஸ்டர்ஸ் எல்லாம் நின்று அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி சிப்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. பிஸ்னஸ்ஸு திரும்பியே பார்க்க முடியாதுன்ற மாதிரி நல்லா க்ரோத்தில் போய்கிட்டு இருந்துச்சு. எல்லா கடைகளுக்கும் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு நாளைக்கு வந்து 1,50,000 லட்ச வருமானம் வர்ற மாதிரி இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கையில் நல்ல டெவலப்மெண்ட்ஸு அப்படி இருக்கிற நேரத்தில் எங்கள் காரு ஒன்று திருடு போகுது. அது மாதிரி ஒரு 73 பவன் நகை திருடு போகுது. எங்கள் சூப்பர் மார்க்கெட்டை ஒரு நாளைக்கு கொள்ளையடிச்சிடுறாங்க. அதே மாதிரி நிறையா சிப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிற சாக்குகள்லாம் 10 சாக்கு வச்சு காணாமல் போயிடுது. ஒன்றொன்னா யோசிச்சு வரையில் நான் எங்கேயோ கவனம் இல்லாமல் விட்டனோ, நான் எங்கேயோ எனக்கு ஒரு மிஸ்மேட்ச் நடந்துகிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்க முன்னே ஒரு 8 திருட்டு என்னை சுற்றியே நடந்துச்சு. இந்த 8 திருட்டுக்கு அப்புறம் அதுக்கிடையில் யோசனையே நம்மளை ஓரளவுக்கு ஆயிடுச்சு. அப்படியே எப்படின்னா நான் எந்த பக்கம் பார்க்கணும், எங்கே போகணும், என் காரு எங்கே கிடக்குன்றுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகணும், மொத்த ஒரு என்னமே சொல்லுவாங்க, வாழ்க்கையே ஒரு மாதிரியா இருக்குன்ற மாதிரி இருக்கிற டயத்துலேருந்து ஒரு படுத்த படுக்கை ஆகிட்டேன். ஹாஸ்பிட்டலைஸ்னா ஒரு எனக்கு சாப்பாடு வாயில் வச்சு விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டேன். நான் தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த 55 ஸ்டாஃபை ட்ரைனிங் பண்ணுறது, இந்த மாஸ்டர்ஸுக்கு பண்ணுறது, இந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே ஒரு 100% இப்படி சுற்றி வேலை பார்த்தா தான் அந்த பிஸ்னஸ் அப்படி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 6 மாதம் அதை கவனம் இல்லாமல் விட்டோம்னா நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்ருக்க கடைகளுக்கு கொடுக்க முடியாமல் போயிட்டோம். கொடுக்க முடியாமல் போனே வர 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் நம்ம கொடுக்காமல் இருந்தோன்னே நம்ம போஸ்ட்டு நம்ம இடத்துல வந்து வேற ஆளுக வச்சுருவாங்கள்ல, அப்புறமேலுக்கு நம்மளுக்கு போகையில் அங்கே இடம் இல்லாமல் போயிடுது. அப்படியே அது அந்த ஒரு இதில் பார்க்க முடியாது. கரெக்டாக சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ஸ்டாக் வைக்காமல் விட்டுறோம். அப்படி வந்தோடனே அந்த பிஸ்னஸும் லாஸ் ஆயிடுது. எல்லாம் திரும்பி பார்க்க முன்னே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்றிக்கிட்டு போனது மார்க் அப்படியே சட்டன்னு கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வந்துட்டு இருக்கிற டயத்தில் என்ன பண்ணோம்னா, இனி என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த சூப்பர் மார்க்கெட்டை பூட்டுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. எப்படி பண்ண முடியும், இத்தனை ஸ்டாஃபுகளுக்கு என்ன பதில் சொல்கிறது, அது பயங்கரமான ஒரு டைம் மாதிரி தோணுச்சு. எப்படின்னா யோசிக்கவும், இவங்க இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க, அதே மாதிரி நம்ம ஸ்டாஃபுக்கு தான் நம்ம உயிருன்ற மாதிரி வந்துட்டு இருக்கிற டயத்தில் எப்படி அவங்கக்கிட்ட நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வராதிங்க
அப்படின்னு நம்மளால சொல்ல முடியலை. அதே நம்ம யோசிச்சு 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 ஒரு இதாச்சு. எப்படியோ திரும்பி வந்து பார்க்குறேன், இங்கேருந்து அங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பேங்க் லோனு எக்ஸ்ட்ரா போயிடுதுன்னா நம்ம 50 லட்சம் லோனு எடுத்தது 1,40,00,000க்கு மாறுது. இப்படி யோசிக்க முடியலை. மார்க்கெட்டில் காசு கொடுக்கணும், வந்தவங்களுக்கு கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடை பூட்ட வேண்டிய கட்டாயத்தில் வருது. அப்படியே நான் கடை பூட்டிடுறேன். பூட்டிட்டு வீட்டுக்கு வந்தால் என் வீடு ஒரு மெயின் ரோட்டில் இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து கொண்டு வந்த ஷாம்பூஸு, அது மாதிரி ஸ்மெல்லு வர மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இப்படியே கிடந்துட்டுருக்கு வீடு. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ரேக்கு இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. வர்றவங்கெல்லாம் வந்து எங்களை பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. எப்படின்னா, நம்ம தமிழ்நாடு, நம்ம ஊரை விட்டு போயிடுவோம், நீங்கள் ஊரை விட்டு போயிடுவீங்க, அப்போ நாங்கள் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு இதில் யோசித்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆள் 2 ஆள் அந்த சூப்பர் நாங்கள் இங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டு முன்னாடி தினமும் பிரச்சனை அப்படின்னு ஓடிட்டுருக்கு. என் பையன் 6வது படிச்சுட்டு இருக்கான், இன்னொரு பையன் வந்து 1வது சேர்க்கலை. பயங்கர ஒரு என்ன சொல்லுவாங்க, அது வரைக்கும் ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த பசங்களுக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கே என்ன பண்ணணும்னு தெரியலை. அப்படியே கண்ணில் அந்த பயம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து விவசாய குடும்பம், அவருக்கு இந்த பிஸ்னஸை பற்றி அந்தளவுக்கு தெரியாது. இது அவர் வந்து பேசையில் என்ன பேசணுன்னே தெரியலை. மலையாளத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி பல பிரச்சனைகள் ஒன்றா ஓடிக்கிட்டு இருக்க டயத்தில் என்ன பண்ணணும்னு யோசிச்சு ஒரு ஐடியா கிடைக்காத அளவுக்கு இருக்கான். அப்போ இருக்கும்போது இந்த ஆளுகள்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன மாதிரி நீங்கள் கடையை பூட்டிக்கிட்டீங்களாமே, என்ன பண்ணுறது, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணுமே, அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லா ஃபோனும் நான் அட்டன் பண்ணுவேன். அட்டன் பண்ணால் கூட அவங்களுக்கு பயம், நம்ம எங்கிட்டாச்சும் போயிடுவோம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு சூழ்நிலையை மாற்றுறதுக்காக வேண்டி, ஏன்னா நம்ம பசங்களும் வீட்டுக்காரெல்லாம் எந்த இதுவுமே பண்ணலை பாவம், அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணணும்னு தெரியலை. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், திருச்சூருக்கு வார வழியில் ஒரு ஃபுட்பாத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன உளுந்து வடை பருப்பு வடையெல்லாம் போடுற மாதிரி ஒரு தள்ளு வண்டியை கொண்டு போய் வாடகைக்கு எடுத்து அதுவும் கொண்டு போய் போட்டிருக்கேன். அந்த போட்டுக்கிட்டு சொல்கிறேன், இந்த வர்றவங்கெல்லாம் என்னை வந்து பாருங்கப்பா, நான் இங்கே தான் இருக்கேன், எங்கேயுமே போகல அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ பேசும்போது நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் பொண்ணுங்கள்லாம் நடத்தினா இந்த அளவுக்கு தான் நடத்துவீங்கன்னு எங்களுக்கு முதலே தெரியும், அதே மாதிரி எங்களுக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியலை, எங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் பைசா அடைச்சே ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறவங்க இருக்காங்க. சில ஆளுங்க பாவப்பட்டு எவ்வளவு பெரிய ஸ்டேஜிலேருந்து நீங்கள் கீழே வந்திருக்கீங்க, பரவாயில்லம்மா நீங்கள் இருக்கும்போது கொடுங்க அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. எல்லா விதமான ஆளுகளையும் அந்த டயத்தில் அட் அ டைமில் பார்க்குறோம். அப்படி ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியும், அதே மாதிரி பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியும், இந்த பிஸ்னஸில் எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு பிஸ்னஸ் தோற்றதா என் மனசில் தோணவே இல்லை. என்னென்னா, என் ப்ராடக்ட் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. நான் நல்லா பண்ணுவேன், ஃபுட்டு ப்ராடக்டெல்லாம் அழகாக பண்ணுவேன். அதனால் அந்த நம்பிக்கையில் திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க கடைகளை இப்படி ராவிக்கிட்டு இருக்கோம், ஒரு கடையாக. அப்படி அங்கே போனோடனே ஒரு கரண்டு தண்ணியெல்லாம் இல்லாத ஒரு கடை கிடைக்கிது. அந்த கடையை நான் வாடகைக்கு அட்வான்ஸ்லாம் வாங்காமல் எனக்கு கொடுத்துட்றாங்க. நான் அதிலேருந்து டெவலப் பண்ணுறேன். ஃபுட்பாத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கடைக்கு மாறுறேன். அப்போ அதை விட கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கும் வருது, வர்ற ஆளுகளுக்கும் வருது. அப்போ அவங்களாம் உட்கார வச்சு பேசுகிறது மாதிரி, நான் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா வந்துடுவேன் அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பேசுவேன். அதுக்குள்ளே என்னோடய இடம் பூரா நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் வந்துடுது. பேங்கு எப்படின்னா, என்னோடய திருச்சூர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, டிஆர்டி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. எப்படின்னா, நம்ம ஜப்தி பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஸ்டாக்கை வச்சு, அந்த பத்திரத்தை வச்சு தான் நம்மளுக்கு லோன் கொடுத்தது. அப்போ என்ன பண்ணுறது, ஷாப் அடைச்சிட்டேன்னா உடனே அதை பறிமுதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நோட்டீஸ் போட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஊரை விட்டு போயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது, இந்த இடம் ஒன்று தான் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வந்து அட்டாச்மெண்ட் போட்டுறாங்க. 52 அட்டாச்மெண்ட்டு, 40, அப்படி ஒவ்வொரு ஆளும் அட்டாச்மெண்ட். 20,000 வாங்கினாலும் 1,00,000 போடும், 10,000 வாங்கினாலும் 60,000 போடும், அப்படிமா அட்டாச்மெண்ட்டு கிடக்கு நிறையா.
அதுக்கு பூரா நம்ம பதில் சொல்லணும். வில்லேஜ் ஆஃபீஸுக்கு போய் பதில் சொல்லணும், கோர்ட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பதில் சொல்லணும். எல்லா கேஸுக்குமே நம்ம கோர்ட்டில் ஒரு வக்கீலை வச்சு வாதாடிக்கிட்டு இருக்கணும். அப்படி இந்த கிடைக்கிற காசில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த பிஸ்னஸும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பித்தேன். இவ்வளோ இந்த சின்ன சின்ன காசுகள்லாம் கொடுக்க ஆரம்பித்தோன்னே நம்மளுக்கு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடச்சி அதை கட்ட முடியலை. அந்த ஒரு சூழ்நிலை வந்துடுது. என் வீடு ஜப்தி ஆகுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே 2015 வரைக்கும், 2012 கடையை பூட்டிட்டு 2015 வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன், பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றணுன்றது மாதிரி. அப்படின்ட்டு இருக்கும்போது 2015 நம்ம பொங்கல் அன்னைக்கு தான் நான் என் வீடு பால் காய்ச்சினதும் என் வீடு ஜப்தி பண்ணதும் ஒரே நாள் தான். ஜப்தி பண்ணி இறக்க பார்க்குறாங்க. அப்போவும் ஒரு நம்பிக்கை, நான் சொந்தமாக வாங்கின வீடு ஜப்தி ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 2 வீடு இருக்குது. அந்த 2 வீடோட பத்திரத்தோட ஃபோட்டோ ஸ்டாட்டு மட்டும்தான் என் கையில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனாக ராவிக்கிட்டு இருப்பேன். எப்படின்னா, எனக்கு 1 கோடி ரூபாய் லோன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு மாதம் 1 லட்ச ரூபாய் கட்டிடுவேன் அப்படிலாம் சொல்லி ஒவ்வொரு ஆளுகிட்டையும் கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்ருப்பேன். எனக்கு தெரியும் எனக்கு சிபில் ஸ்கோர் இருக்குது, எனக்கு லோன் கிடைக்காது. என்ன சொல்லுவாங்க, என்ன ராவி பார்த்தாலும் பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் என்னால் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இப்படி ஒவ்வொரு இடத்துலையா சுற்றிட்டு இருக்கேன். அப்படி சுற்றும் போது சிபில் ஸ்கோர் பார்க்காத எந்த பேங்க்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த பேங்க்கு போகிறேன். ஃபோட்டோஸ்டாட்டை காமிச்சிட்டு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு பிஸ்னஸ் இங்கே திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்குது, இந்த மாதிரி நான் பத்திரம், எனக்கு இன்ன இடத்துல வீடு இருக்குது, இத்தனை கோடிக்கு போகும், நீங்கள் 1 கோடி ரூபாய் எங்களுக்கு லோன் கொடுத்தீங்கன்னா நான் கட்டிடுவேன் அப்படிலாம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த டயத்தில் ஜப்தி வர டயத்தில் ஒவ்வொரு ஆளையாக கூப்பிட்றேன், என்னால் இப்படி என்னோட இடத்துக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட ஜப்தி விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னை பாத்ரூம்குள்ளே விட மாட்டாங்க. பாத்ரூம்குள்ளே போனால் நான் ஏதாச்சும் சூசைட் பண்ணிக்குவேன் நினச்சிக்கிட்டு. ஏன்னா இப்போ எல்லாம் பொண்ணுங்க சொல்கிறாங்களே ஏதாச்சும் பண்ணிக்குவாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் அப்படி ஆயிருன்றதுனால போலீஸே உள்ளே நிற்கிது. அதாவது பெண் போலீஸு உள்ளே நின்றுக்கிட்டே தான் பாத்ரூம் போக விடுறாங்க. அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். அப்படி இருந்தும் நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டு, சார் எனக்கு இப்படி வேணும். என் மனசுக்குள்ளே ஒரே ஒரு நம்பிக்கை, நான் அவ்வளோ இது வாங்கின இடம் ஒரு காலத்துலேயே அது என்னை விட்டு போகாதுன்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதனால அந்த ஒரு பேங்க்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், சார் எனக்கு இன்றைக்கி ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க, நான் இப்போ எவ்வளோ வேகமாக அடைக்கிறேன்னா அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். எப்படியோ ஆண்டவனோட அருள் மட்டும்தான், அந்த வடக்குநாதரோட நம்பிக்கையும் தான். அவர் கொண்டு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் எனக்கு அந்த பேங்க் மேனேஜர் பேசுகிறாங்க. பேசிட்டு சொல்கிறாங்க, நான் தரேன்றாங்க, இருந்தாலும் நீங்கள் வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற டயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 5 லட்ச ரூபாயை கொண்டு வந்து கட்டிடுறாங்க. அப்படியே என்னோடய வீடு அந்த ஜப்தியிலேருந்து மாறிடுது. அப்புறம் 2வது நான் பிறக்கிற மாதிரி, அதே மாதிரி என்னோடய பிஸ்னஸ் பிறக்கிற மாதிரி நான் திரும்ப வரேன். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க கடையும், என் கடைக்கு பக்கத்தில் வேற ஒரு கடை கிடையாது, அந்த கடையும் எடுத்துக்கிறேன். பிஸ்னஸை நல்ல அழகாக பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படின்னா, அன்ன வரைக்கும் இருந்த சொந்த பந்தங்களோ, அது வரைக்கும் இருந்த எனக்கு இருக்க பழக்க வழக்கங்களோ அது வரைக்கும் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமேலுக்கு எப்படி இதை நான் இருக்கேன், அதே மாதிரி திருச்சூரில் நான் உசுரோடு தான் இருக்கேன் அப்படின்னு தெரியப்படுத்தலான்ற மாதிரி 2வது நான் என்னோட அந்த 2 கடையும் ஒன்றாக்கி பெரிய இனோகிரேஷன் மாதிரி பண்ணுறேன். அங்கே இருக்கிற திருச்சூர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரை கூப்பிட்டு, இந்த நான் பண்ணுறது இந்த வேல்யூ அடிஷன்னால், அக்ரிகல்ச்சர் வேல்யூ அடிஷன்னால் அந்த மாதிரி சாருங்க எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. அவர் இனோகிரேஷன் பண்ணார். ஒரு நாசிக் டோல்லாம் வச்சு பயங்கரமாக இனோகிரேஷன் பண்ணேன். அதுக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னென்னா நான் இங்கே இருக்கேன்னு தெரியப்படுத்தணும், அவ்வளவுதான், வேற ஒரு இதில். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையில் நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்போ எனக்கு தோணுது, நான் பிஸ்னஸில் நல்லா ஆகிட்டேன். நான் நல்லா இருக்கும்போது தான் எனக்கு இந்த திருடெல்லாம் நடந்துச்சு, இந்த களவாணி பையன் என்னையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். திரும்பவும் நெகட்டிவாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு திரும்பவும் முடியாத மாதிரி தோணுது. அப்போ நான் நினைக்கிறேன், நான் மட்டும் பத்தாது, எனக்கு இந்த பிஸ்னஸ் இன்னும் வளர்த்தணும் அப்படின்னா இன்னும் நான் படிக்க வேண்டியிருக்கு. யூனிவர்சிட்டிகளில் போய் படிக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன், ஆலப்புழா கேவிக்கு, பத்தனந்திட்டா கேவிக்கு, திருவனந்தபுரம், அப்படி எல்லா இடத்துலையும் போய் என்னென்ன வேல்யூ அடிஷன் படிக்க முடியுமோ அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர்கிட்ட போய் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். எப்படின்னா, நான் என்ன மாதிரி பண்ணணும், நான் எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், நான் எப்படி இருக்கணும்,
நான் எந்தெந்த பக்கத்தில் நெகட்டிவாக யோசிக்கிறேன், எந்த பக்கத்தில் பாசிட்டிவாக யோசிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே வெளியேற ஆரம்பித்தேன். 2வது கடை போட்டேன். அதில் படிக்க ஆரம்பித்தேன். 2வது கடை போட்டு, 3வது கடை போட்டு, 4வது கடை போட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு 4 கடை அப்போ ஆரம்பித்து ஒரு விதம் டெவலப் பண்ணிட்டேன். பண்ணிக்கிட்டு இருக்க டயத்துலேயே நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு வாழ்க்கை ஆண்டவன் ரொம்ப என்னமே சொல்லுவாங்க அழகாக கொடுத்துருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணேன், நான் என்னோட எல்லா திறமைகளையும் எடுத்து எப்படி செய்ய முடியும் அப்படின்ற யோசனை ஆரம்பித்து பெரிய பெரிய ஈவெண்ட்டுகளை எடுத்து நடத்துறது. அது மாதிரி பெரிய அக்ரிகல்ச்சர்லேயே பெரிய பெரிய வைகான்ற மாதிரி அது வந்து உலகத்திலேயே இருக்கிற எல்லா அக்ரிகல்ச்சர் டீமுகளும் வந்து இருக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் போய் ஈவெண்ட் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது, என்னோடய ப்ரொடக்டெல்லாம் விசிபிலிட்டியாக காமிக்கிறது. அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன நியூஸுகளில் வர ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து இந்த பலாப்பழத்தில் பச்சை தண்ணியில் வரைக்கும் பலாப்பழத்தில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த படித்ததுனால, அதாவது இந்த பலாப்பழத்தில் என்னென்ன பண்ண முடியும்ன்ற படித்ததுனால கறிக்குழம்பு மாதிரி, ஆட்டுக்கறி மாதிரி, கோழிக்கறி மாதிரி இப்படி எல்லாத்தையும் ஃப்ரைடு, சில்லி, சிக்கன் அப்படின்னு பண்ணி ஒரு 700 பேருக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சு. அதை பண்ணோடனே நான் என்ன பண்ணேன், நான் பண்ணுறேன்றேன், அந்த எடுத்துக்கிறேன், நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அந்த இதை பண்ண ஈவெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நியூஸ்லாம் வருது, டிவிலெலாம் காமிச்சிட்ருக்காங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி இந்த பலாப்பழத்தில் இவ்வளோ வேல்யூ அடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பலா கொட்டையில் வந்து நான் கடல மிட்டாய் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நியூஸ் சேனல் வந்து என்னை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் இந்த கடல மிட்டாயெல்லாம் பண்ணுறது என்னோடய திறமை மட்டும்தான், என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் வெளிக்காட்டிக்கிட்டிங்கன்னா என்னை மாதிரி இப்போ நிறைய பிரச்சனை பண்ணுறவங்கெல்லாம் தப்பிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா பேசிக்கிட்டு இருக்கான். நியூஸ் பேப்பரில் எப்படின்னா என்னோடய சிரிக்கிற படத்தை வச்சு ஒரு சிப்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி போட்டு என்னோடய ஸ்டாஃபெல்லாம் நிப்பாட்டி போட்டுடுறாங்க, நியூஸில் வந்துடுது. அதே மாதிரி வந்தோடனே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் பிஸ்னஸ் ஏறிக்கிருச்சு. அப்படியே டெவலப் பண்ணி ஆரம்பித்தேன். அப்படியே என்னென்ன ஐட்டத்தில் ஸ்பெஷல் பண்ணலாம்ன்ற மாதிரி பேர் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபராக எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க அமெரிக்கன் வாஷிங்டன் டிசியில் வச்சு. அதே மாதிரி டாக்டரேட் கொடுக்குறாங்க பிரிட்டன் கிங்ஸ் யூனிவர்சிட்டியில் வச்சு. இன்றைக்கி என்னமே சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு அவார்டு கிடைக்கிற அன்னைக்கு தான் என்னோடய சூப்பர் மார்க்கெட்டு திருடு போகுது. அதை வாங்க போக முடியலை என்னால். இன்றைக்கி நான் வந்து 620 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன். இப்போ இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபராக இருக்கேன். அதே மாதிரி கேரளாவிலே சிறந்த தொழிலதிபர், திருச்சூர்லேயே சிறந்த தொழில், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிடச்சிது என்னோடய ப்ராடக்ட்டு தான். இந்த கொரோனா டைமில் எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டைம்லேயும் வந்து ஒரு 1500 கஸ்டமர்கிட்ட இருக்கிற டயத்தில் இருந்தால் நம்மளுக்கு இந்த கொரோனா வருது. அந்த டயத்தில் நினைக்கிறோம் நம்ம இவங்களை கஸ்டமரை டீல் பண்ணுறது, அது மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் ஏரியா அதே மாதிரி அப்படி ஐட்டத்தில் பயங்கர பிஸியாக இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறோம் அப்போ நம்ம ஒரு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வரும். அந்த டயத்தில் கொரோனா வருது. இந்த கொரோனா டைமில் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கும், கஸ்டமர் இல்லை அப்படின்ற டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் R&D பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளே பண்ணிவிட்டு அதில் தான் அந்த கருணக்கிழங்கு மாதிரி சேம்புங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஐட்டத்தில் தான் இந்த குருமிளகும் மஞ்சளும் போட்டு வறுத்து போட்டு எப்படி பண்ண முடியும். நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ், வித்தவுட் கலர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அதை டெவலப் பண்ணுறோம். அப்போ அதை எப்படி விற்கிறது, அப்போ தான் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு வந்த கஸ்டமரே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்தோடனே நம்ம இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்து ஸ்விக்கி, சொமேட்டோ அப்படி நிறையா இந்த சேனல்ஸ் எல்லாம் வந்தோடனே அவங்ககிட்ட நம்ம இதை பற்றி கொடுத்துட்றோம், நம்ம ப்ராடக்ட் அதில் கொடுத்துட்றோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. அப்படியே நம்ம எக்ஸ்போர்ட்டை பற்றி சிந்திக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அது வரைக்கும் சும்மா இருக்கும், அந்த டயத்தில் என்ன பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில். அப்போ எக்ஸ்போர்ட்டை பற்றி யோசிக்கணும்னா ஒவ்வொரு கஸ்டமரும் இந்த வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ நம்ம ப்ராடக்ட்டுகளை அனுப்ப ஆரம்பித்தோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ண ஆரம்பித்து நல்ல ப்ராடக்ட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கேனடா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே எக்ஸ்போர்ட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். அதை விட எப்படின்னா, நம்ம இது உமன்ஸ் டே வந்துச்சு போன 2023 ஒரு எப்படின்னா ஒரு 17 அவார்டுகள் வந்துட்டு இருந்துச்சு. 17 அவார்டு ஒரு நாளில் வாங்கினோம்.
அப்போ நான் யோசிக்கிறேன் எப்படி இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் நான் அந்த 17 அவார்டு நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். எல்லாருக்கிட்டையும் அந்த 17 அவார்டுமே வாங்கிடுறேன். வாங்கிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த எல்லா ஃபோனும் அட்டன் பண்ணுறதுனால இருக்கிற ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். 24 ஃபோன் பண்ணிடுறாங்க. இந்த சேனலை நான் பார்த்ததே இல்லை, இன்னும் அப்போ பார்த்ததில்லை. ஏன்னா நம்ம டிவி பேப்பர் எதுவுமே இது பண்ண பார்க்கல, அதான் உண்மை. நான் கண்டிப்பாக இன்டர்வியூக்கு வரேன் சார் அப்படிங்கிறேன். அப்போ வந்தோடனே எங்களை என்ன பண்ணுறாங்கன்னா மரணாத்து வரையில் 3 சேலை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் நினச்சிட்டு போகிறேன் நல்லா இந்த மோகன்லால் மம்முட்டியெல்லாம் நுப்பாட்டி இன்டர்வியூ பண்ணுற மாதிரி என்னையும் நுப்பாட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன். அங்கே போனேன் 1 கோடியில் பங்கெடுக்க வந்திருக்கீங்களான்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை சார், நான் ஒரு இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பண்ணோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களை கூப்பிட்டு போகிறாங்க, அங்கங்கே வச்சுறாங்க. அப்படியே கொண்டு போய் இன்டர்வியூ பெரிய ஒரு ஸ்டேஜில் நுப்பாட்டி எங்களை எடுத்துகிட்டு இருக்குன்னொடனே பேசி முடிச்சுட்டு எங்களுக்கு தெரியாதனால நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசிடுறோம். அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு முன்னாடியே பதில் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய சேனல்னோ அதை பற்றி தெரியாதனால பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு முடித்து மறுநாள் ஒரு 3 நாள் கழித்து எபிசோடு ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனோடனே எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள், உங்களை எப்படி நீங்கள் அங்கே போய் சேர்ந்தீங்கன்னெலாம். ஆனால் கண்டிப்பாக சொன்னால் எனக்கு எதுவுமே அந்த இதில் தெரியாதனால நல்லா அழகாக பேச முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவனாக எனக்காக கொடுத்ததுன்னு நம்பி நான் போனது. ஆனால் அது டெவலப் ஆச்சு. 1500 கஸ்டமர்லேருந்து 3000 கஸ்டமருக்கு மாறினாங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒவ்வொரு இதிலேருந்து தான் வந்துட்டுருக்கு. அதனால் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே விடாமல் நான் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு தான் என்னோடய நம்பிக்கை. இந்தியாவின் பிரதான மந்திரி நரேந்திர மோடியிலேருந்து, நம்ம ஜெயலலிதா மேடத்துலேருந்து, அதே மாதிரி ராகுல் காந்தியிலேருந்து நிறையா ராஷ்ட்ரிய பார்ட்டிகள் எல்லாருக்குமே நம்ம சப்ளை உண்டு. அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் எங்கள் கஸ்டமராக இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களுக்கும் நாங்கள் அனுப்பி விடுறோம். உலகத்தில் எங்கே இருக்கிற கஸ்டமருக்கும். இப்போ நம்மளுக்கு 1 கிலோவிலேருந்து 1 டன்னாக இருந்தாலும் நம்ம அனுப்பி விட்டுக்கிட்டு இருப்போம். அது எப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அப்படி அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அனுப்பி விடுவோம். அதே மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு urla.com, இந்தியன் ஸ்நாக்ஸு அப்படி இதுகள்லாம் நம்ம ப்ராடக்ட்டு கிடைக்குது. அதே மாதிரி லைவ் கிச்சனோடு கூடி நம்ம ஷாப்லேயும் நம்ம ப்ராடக்ட்டுகள் கிடச்சிட்ருக்கு. நம்மளை இந்த வருஷத்துக்கான கோல்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு 700 கோடி கிட்ட நம்ம பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் வரணும்னா, அதே மாதிரி நம்ம ஸ்டாஃபு 140 ஸ்டாஃப்லேருந்து 2000 ஸ்டாஃபுகள் வரணும்னும், அதே மாதிரி 5 ஏக்கர் நிலத்தில் பெரிய ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும்னு தான் நம்ம ஆசை. இந்த எல்லா கோலுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆண்டவனோட அருளும் அதே மாதிரி கஸ்டமர்ஸோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் பூர்ணமாக நம்புகிறோம். என்னோடய ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வாழைக்காய் சிப்ஸ் தனி தேங்கெண்ணெயில், அதாவது ஆட்டின தேங்கெண்ணெயில் நல்லா முத்துன மாதிரி வாழைக்காயெல்லாம் போட்டு எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல், அதாவது உப்பை தவிர வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவுமே கிடையாது. அதை அப்படியே சிப்ஸாக பண்ணி தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது மாதிரி பழாப்பழ சிப்ஸில் வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படி ஐட்டம்ஸ் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஒரு 15 ப்ராடக்ட்டு தான் நம்ம இப்போ இது வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே, அதாவது பீட்ரூட்டில் நம்ம ஏரோ ரூட் பவுடர் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பீட்ரூட் சிப்ஸு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா ஃப்ரைடாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அப்படி ஒரு ஐட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம சுகர் உள்ளவங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி ஹல்வா, அதாவது பனங்கற்கண்டு, அரிசி, தேங்காய் பால் அப்படி ஊற்றி பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நிறைய ஐட்டம்ஸ் எல்லா அல்வாவிலேயே நம்ம ஒரு 10-40 ஐட்டம் பண்ணுறோம். எல்லாம் பைனாப்பிளில் தெனை மாவு, அரிசி மாவு, அது மாதிரி ஐட்டம் பண்ணுறது. அது மாதிரி பீட்ரூட் அப்படியே ஜூஸ் அடித்து அப்படியே ஹல்வா பண்ணுறது. இப்படி நிறைய ஐட்டம்ஸு நம்ம எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது லைவாக பார்க்கலாம். அதே மாதிரி டேஸ்ட் பண்ணலாம், வாங்கலாம். அப்படிங்கிற மாடல் தான் நம்ம ப்ராடக்ட்டு. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு வீட்டுக்கான ஒரு தனித்தன்மை இருக்கும். அதை நீங்கள் உணரலாம், சாப்பிடலாம். என்னோடய ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வாழைக்காய் சிப்ஸ் தனி தேங்கெண்ணெயில், அதாவது ஆட்டின தேங்கெண்ணெயில் நல்லா முத்துன மாதிரி வாழைக்காயெல்லாம் போட்டு எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல், அதாவது உப்பை தவிர வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவுமே கிடையாது.
அதை அப்படியே சிப்ஸாக பண்ணி தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது மாதிரி பழ சிப்ஸில் வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படி ஐட்டம்ஸ் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஒரு 15 ப்ராடக்ட் தான் நம்ம இப்போ இது வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே, அதாவது பீட்ரூட்டில் வந்து நம்ம ஏரோ ரூட் பவுடர் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பீட்ரூட் சிப்ஸு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா ஃப்ரைடாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அப்படி ஒரு ஐட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து சுகர் உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஹல்வா, அதாவது பனங்கற்கண்டு, அரிசி, தேங்காய் பால் அப்படி ஊற்றி பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நிறைய ஐட்டம்ஸ் எல்லா அல்வாவிலேயே நம்ம ஒரு 10-40 ஐட்டம் பண்ணுறோம். எல்லாம் பைனாப்பிளில் தெனை மாவு, அரிசி மாவு, அது மாதிரி ஐட்டம் பண்ணுறது, அது மாதிரி பீட்ரூட் அப்படியே ஜூஸ் அடித்து அப்படியே ஹல்வா பண்ணுறது, இப்படி நிறைய ஐட்டம்ஸு நம்ம எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கும்போது லைவாக பார்க்கலாம், அதே மாதிரி டேஸ்ட் பண்ணலாம், வாங்கலாம். அப்படிங்கிற மாடல் தான் நம்ம ப்ராடக்ட்டு. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு வீட்டுக்கான ஒரு தனித்தன்மை இருக்கும். அதை நீங்கள் உணரலாம், சாப்பிடலாம். இப்போ நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ராஷ்ட்ரிய பார்ட்டிகள் எல்லாருக்குமே நம்ம சப்ளை உண்டு. அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் எங்கள் கஸ்டமராக இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களுக்கும் நாங்கள் அனுப்பி விடுறோம். உலகத்தில் எங்கே இருக்கிற கஸ்டமருக்கும். இப்போ நம்மளுக்கு 1 கிலோவிலேருந்து 1 டன்னாக இருந்தாலும் நம்ம அனுப்பி விட்டுக்கிட்டு இருப்போம். அது எப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அப்படி அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அனுப்பி விடுவோம். அதே மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு urla.com, இந்தியன் ஸ்நாக்ஸு, அப்படி இதுகள்லாம் நம்ம ப்ராடக்ட்டு கிடைக்குது. அதே மாதிரி லைவ் கிச்சனோடு கூடி நம்ம ஷாப்லேயும் நம்ம ப்ராடக்ட்டுகள் கிடைச்சிட்ருக்கு. நம்மளை இந்த வருஷத்துக்கான கோல்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 700 கோடி கிட்ட நம்ம பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் வரணும்னா, அதே மாதிரி நம்ம ஸ்டாஃபு 140 ஸ்டாஃப்லேருந்து 2000 ஸ்டாஃபுகள் வரணும்னும், அதே மாதிரி 5 ஏக்கர் நிலத்துல பெரிய ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும்னு தான் நம்ம ஆசை. இந்த எல்லா கோலுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆண்டவனோட அருளும் அதே மாதிரி கஸ்டமர்ஸோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் பூர்ணமாக நம்புகிறோம். தேங்க்யூ.